أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்தில் புதிதாக நுழைக்கப்பட்டவை ஒவ்வொன்றும் பிதஅத், ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நாளை உங்களை நரகில் கொன்று சேர்க்கும் என்ற நபிமொழியை எச்சரிக்கை செய்தவனாக என்னுடைய ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாமுள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் கடமையாக்கப்பட்ட புனிதமிக்க ஜும்மாவை அல்லாஹுடைய தூதர் நபிகளார் காட்டித்தந்த முறைப்படி நிறைவு செய்ய வேண்டும் என்கிற நன்னோக்கில் நாம் இங்கே ஒன்று குழுமியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் யா ஐயுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், நினைவை விட்டு திசை திருப்பி விட வேண்டாம் என்கிற இறைவன் செய்த எச்சரிக்கையை, இந்த இறை வசனத்தை உங்கள் மத்தியிலே சுட்டிக்காட்டி என்னுடைய ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பு மிகுந்த இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் இஸ்லாம் என்கிற உயரிய மார்க்கத்தை பின்பற்றி முஸ்லீம்களாக நம்மை வாழச் செய்திருக்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஏராளமான அருள் கொடைகளை அருள் புரிந்திருக்கிறார். அதிலே நாம் தாயினுடைய கருவறையிலிருந்து பிரவேசித்து குழந்தையாக இந்த உலகத்திலே வலம் வருகிறோம். அதை குழந்தை பருவம் என்று நாம் பிரித்து வைத்திருக்கிறோம்.
அடுத்தபடியாக இளமை பருவம் என்கிற ஒரு பருவத்தை அடைகிறோம். இறுதியாக முதுமை பருவம் என்கிற 3 பருவத்தை நாம் அடைய இருக்கிறோம். அடைந்தவர்கள் இருக்கிறார்கள், அடையவும் போகக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். குழந்தை பருவம் என்று சொன்னால் அதில் விளையாட்டு இருக்கும், வீணான கட்டுக்கதைகள் இருக்கும். இது போன்ற விஷயங்களிலே அந்த குழந்தை பருவம் கழியக்கூடியதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக குழந்தை பருவத்திற்கும் முதுமை பருவத்திற்கும் இடைப்பட்ட ஒரு இளமை பருவம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அருட்கொடையாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த இளமை பருவம் என்பது ஒரு துடிப்புமிக்க, ஒரு விவேகமிக்க ஒரு பருவமாக இருக்கிறதை நாம் அறியக்கூடியவர்களாக இருக்கிறோம். இளமை என்று சொன்னாலே அவரவர்களுக்கு ஒரு விதமான உற்சாகம், மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதை பார்க்கிறோம். இளமையில் செய்யக்கூடியதை இளமை முடிந்து முதுமையினுடைய ஆரம்ப கட்டத்தில் கூட ஒரு மனிதனால் சிலவற்றை செய்ய இயலாது. இந்த இளமை பருவத்தை நாம் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்காக செலவழிக்கிறோமா? அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக, இறை மார்க்கத்திற்காக, இறை வழியிலே எப்படி இளமை பருவத்தை செலவழித்துள்ளார்கள்? இந்த இளமையை இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்காக ஏராளமான நபிமார்களும் நபி தோழர்களும் சிலவற்றை இந்த இஸ்லாமிய வளர்ச்சிக்காக சில அவருடைய பருவங்களை தியாகம் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இளமை என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலம்தான் ஒரு மனிதனுக்கு இருப்பதை பார்க்கிறோம். இன்றைக்கி நரைமுடி என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு நரைமுடி வந்து விட்டது என்று சொன்னால், நீ என்னப்பா வயசான ஆளாயிட்ட, கிழவனாயிட்ட என்கிற ஒரு சொல்லை இந்த புறத்திலிருந்து அங்கு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல சொன்னோம் என்று சொன்னால் அவனுடைய மனது அப்படியே குன்றி விடுகிறார். என்னன்னா, நம்ம சிறு வயசுலேயே இளமை இழந்துட்டோம், இந்த வயசுலேயே நம்முடைய முடிகளெல்லாம் நரைத்து விட்டது என்று சொல்லும்போது அவனுடைய மனது படக்கூடிய பாடை பார்க்கிறோம். அதே ஒரு 40-45 வயதை அடைந்த ஒரு மனிதரை பார்த்து, எப்போதுமே இளமையாக இருக்கிறீங்களே, ஒரு நிறைய கூட பார்க்க முடியலையே, என்றும் இளமையாக இருக்கிறீர்களே என்று சொன்னோம் என்று சொன்னால் அவருக்கு ஒரு பூரிப்பு, ஒரு விதமான ஒரு மகிழ்ச்சி வருவதை பார்க்கிறோம். அன்னைக்கு ஃபுல்லாக ஒரே சந்தோஷம்தான். வீட்டில் போய் மனைவிடத்துலேயும் சந்தோஷம், 4 பேர் என்னை இளமைன்னு சொல்லிட்டான், என்னை பார்த்து இளமை பருவம், இளமை ஊஞ்சலாடுகிறது என்று சொல்லிவிட்டார்கள் என்கிற அந்த பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் இளமை பருவத்தை விரும்பக்கூடியதை பார்க்கிறோம். இளமை என்று சொன்னால் ஒரு இளைஞனாக, ஒரு துடிப்பு மிக்கவரிடத்திலே மிகப்பெரிய அளவிலே இரத்தம் சூடாக இருக்கும் என்று சொல்வார்கள். அதற்காகத்தான் இன்னைக்கு அரசியல் கட்சிகளாக இருந்தாலும், இயக்கங்களாக இருந்தாலும், ஜமாத்தாக இருந்தாலும் இளைஞர்களை குறி வைப்பார்கள். காரணம், இவர்கள் துடிப்பாக, விவேகமாக இருக்கக்கூடிய ஒரு பருவம். இந்த பருவத்திலே மிகவும் சுறுசுறுப்பாக வேலை செய்வார்கள். இவருடைய உள்ளத்திலே இவர்களுக்கு சில ஆலோசனைகளை கொடுத்தோம் என்று சொன்னால் நல்லபடியாக என்ன செய்வார்கள் என்று சொன்னால், கட்சியோ இயக்கத்தையோ அல்லது ஏதோ ஒன்றை நல்லபடியாக மேல் நோக்கி கொண்டு செல்வார்கள் என்பதை நான் பார்க்கிறோம். உதாரணமாக கல்வியை கற்கக்கூடியவர்களை பாருங்க. இளமை பருவத்தில் எதையெல்லாம் அவர்கள் படித்து முடிக்க வேண்டுமோ அனைத்தையும் படித்து முடித்து விடுவார்கள். ஏனென்று சொன்னால் இந்த இளமை என்கிறது ஒரு பாக்கியம் மிக்க ஒரு அருட்படை. இந்த பருவத்தில் சிலவற்றை அணிவித்தோம் என்று சொன்னால், சிலவற்றை செய்துவிட்டோம் என்று சொன்னால், முதுமை என்கிற ஒரு பருவத்தை அடைய போகும்போது இளமையில் என்னெல்லாம் செஞ்சோமோ அதெல்லாம் முதுமையில் செய்ய முடியாது. அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மனிதர்கள் 2 அருட்படைகளிலே மூழ்கி கிடக்கிறார்கள், 2 அருட்படைகளை இழக்குகிறார்கள், அவர்களுக்கு தெரியாமையே அதற்கு இழப்புக்குள்ளாகிறார்கள். ஒன்று ஆரோக்கியம், இன்னொன்று ஓய்வு. இந்த ஆரோக்கியம் என்று சொன்னால், ஆரோக்கியமாக உடல் திடகாத்திரமாக இருக்கும்போது இறை வழியிலே எதையெல்லாம் செலவழிக்கிறோமோ, இறைவனை எப்படியெல்லாம் திக்ரு செய்கிறோமோ, இறைவனை எந்தெந்த வழிகளெல்லாம் வணக்க வழிபாடுகளாக நேரம் கிடைக்கும் போது செய்கிறோமோ, ஓய்வு கிடைக்கும் போது அல்லது ஆரோக்கியமாக திடகாத்திரமாக நம்மளுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் நல்லபடியாக இருக்கும்போது இறைவனை சரியான முறையில் சஜ்தா செய்தோம் என்று சொன்னால், அந்த இளமை பருவத்தில் நீங்கள் என்ன விஷயங்களை எல்லாம் செய்தீர்களோ அதையெல்லாம் முதுமை பருவத்தில் செய்ய முடியாது. அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார். அவர்களை பற்றி திருமறையிலே சுட்டி காட்டுகிறான்.
சுட்டி காட்டும் போது அவர்களை அந்த மக்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சுட்டி காட்டுகிறார். என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பகுத்தறிவு சித்தாந்தத்தை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார்கள். தன்னுடைய இளமை பருவத்திலே இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு மிக பெரிய அளவிலே ஒரு வித்திட்டார்கள். என்ன விதையிட்டார்கள்? அந்த ஏகத்துவ பிரச்சாரத்திற்கு முதலாக துளிர் விடுகிறார்கள். அந்த சிலை வணக்கம் என்பது இஸ்லாத்திற்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இதால எந்த விதமான நன்மையும் இல்லை, தீமையும் இல்லை. இப்ராஹிம் என்கிற ஒரு இளைஞர் இருந்தார். இந்த இளைஞர் தான் இந்த சிலை வணக்க வழிபாட்டை விமர்சித்து பேசக்கூடியவராக இருந்தார், குறை கூறக்கூடியவராக இருந்தார். அவரை பிடிங்க, இந்த விஷயத்தை பற்றி அவர் அறிந்து கொள்ளலாம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த மக்கள் இளைஞர் என்று சொல்கிறார்கள். அப்ப இளமை பருவத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பகுத்தறிவு என்கிற ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டி இஸ்லாமிய பிரச்சாரத்தை தன்னுடைய இளமை பருவத்திலே வித்திட்டத்தினுடைய விளைவு இன்று வரைக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த இணைவைப்பிற்கு எதிராக நின்றவர், இணைவைப்பிற்கு எதிரான இரும்பு மனிதராக இருக்கிறார், இணைவைப்பினுடைய சாயல் பக்கம் செல்லாதவர், இணைவைப்பிற்கு எந்த நேரத்திலும் நெருங்காதவர் என்று அவரை பற்றி சிலாகித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்ப அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த துடிப்பான பருவம், இளமை பருவம், வெதுவெதுப்பான ஒரு பருவம், அந்த துடிப்பு மிக்க பருவத்திலே எப்படி இஸ்லாமிய மார்க்கத்திற்காக ஏகத்துவத்தை துளிர்விட்டார்களோ இன்று வரைக்கும் அந்த ஜோதி அழகிய முறையிலே ஜொலித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இது போன்ற ஏராளமான சம்பவங்களை நாம் சுட்டி காட்டிக் கொண்டே போகலாம். இளமை பருவமாக இருக்கிறோம் அல்லது உடலில் திடகாத்திரம் இருக்கிறது. இந்த நேரத்திலே இஸ்லாத்திற்காக நாம் என்ன வளர்ச்சியை கொடுத்தோம்? நம்முடைய மார்க்கத்திற்காக, நம்முடைய அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் பின்பற்றுகிறோம், மூமினாக இருக்கிறோம். இதற்காக நாம் என்ன தியாகம் செய்திருக்கிறோம், என்ன அர்ப்பணிப்பு செய்திருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில், நபிகளாருடைய காலத்தில், நபிகளாருக்கு மிகவும் எதிரியாக இருந்தவர் ஆரம்ப காலகட்டத்தில் அபூஜஹில் என்கிற ஒரு கொடியவன். இவன் தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கடுமையாக சித்திரவதை கொடுத்தவன். அல்லாஹ்வுடைய தூதர் மக்கமா நகரத்திலே கௌபத்துல்லாவிலே சஜிதாவிலே விழும்போது ஒரு அடிமையை அழைத்து, இன்னார் வீட்டிலே ஒட்டகம் அறுக்கப்பட்டிருக்கிறது, அங்கு சென்று அந்த ஒட்டகத்தினுடைய குடலை எடுத்துக்கொண்டு இவருடைய கழுத்திலே போடுபவர் யார் என்று அறிவிப்பு செய்தவன் அபூஜஹில். அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையான சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். இந்த அபூஜஹிலை கொன்று வீழ்த்தியவர்கள் யார்? இந்த அபூஜஹிலை வீழ்த்தியதனுடைய விளைவு பத்ர் களத்திலே வெற்றியை அல்லாஹ்வுடைய தூதர் கண்டார்கள். இஸ்லாமிய மார்க்கத்திற்கு மிகப்பெரிய அளவிலே ஒரு வளர்ச்சியை கொண்டு வந்தது முதல் படி இந்த பத்ர் களம். இந்த பத்ர் களத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சந்திக்கிறார்கள். இந்த பத்ர் களத்தை சந்திக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் மிகவும் சிறிய படையாக இருக்கிறார்கள். எதிரே வந்தவர்கள் மிகப்பெரிய அளவிலே பெரும் படை திரட்டி வந்திருக்கிறார்கள். யாருடைய தலைமையிலே? அபூஜஹிலுடைய தலைமையிலே. இவனுடைய தலைமையிலே பத்ர் களம் வந்து நிற்கிறது. இந்த பத்ர் களத்திலே அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் பத்ர் களத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த செய்தியை அறிவிக்கும் போது என்னுடைய வலதுபுறத்திலே திரும்பினேன். ஒரு இளைஞர் இருந்தார். இடது பக்கம் திரும்பினால் ஒரு சிறுவர் இருக்கிறார். ரெண்டு பேருமே சிறுவராக இருக்கிறார்கள். எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருந்தது. என்னை விட மிகவும் மூத்தவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் எனக்கு எந்த அளவுக்கு ஒரு பெருமையாக இருந்திருக்கும். சொல்லிவிட்டு நான் வலது பக்கம் திரும்பினேன். வலது பக்கம் இருக்கக்கூடிய அந்த சிறுவர் என்னிடத்திலே கஞ்சாடையோடு கேட்டார், என்னுடைய பெரிய தந்தையே அப்துர் ரஹ்மான் அவர்களே, அபூஜஹில் என்பவன் யார்? இவர் கேட்டாராம், என்னுடைய மகனே, சிறிய மகனே, எதற்காக நீ அபூஜஹிலை தேடுகிறாய்? உனக்கும் அபூஜஹிலுக்கும் என்ன சம்பந்தம்? அவன் அல்லாஹ்வுடைய தூதரை திட்டுகிறானாம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கடுமையாக நெருக்கடி கொடுக்கிறானாம். அவனை இந்த போர்க்களத்திலே கொலை செய்வதற்காக நான் வந்திருக்கிறேன். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் துடிதுடித்து போய்விட்டார்கள். ஒரு கட்டத்தில் என்னடா ஒரு சிறுவனாக இருக்கிறார், மிகப்பெரிய அளவில் ஒரு பெரும் படையை திரட்டி வந்திருக்கிறான் அபூஜஹில். இந்த அபூஜஹிலை கொல்வதற்காக இஸ்லாமிய படையிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய தலைமையிலே பெரும் பெரும் சகாபாக்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த தருணத்திலே ஒரு சிறுவன் அபூஜஹிலை கொல்லப் போகிறான். அபூஜஹில் யார் என்றே தெரியவில்லை. அபூஜஹில் என்றால் யார்? அவன் எவ்வளவு பெரிய மனிதன், அவன் எவ்வளவு பெரிய தலைவர் என்கிற ஒரு விஷயத்தையே இந்த இளைஞர் அறிந்து வைத்திருக்கவில்லை. அவ்வளவு ஒரு துடிப்பான ஒரு பருவம்.
ரத்தம் சுண்டி நிற்கக்கூடிய ஒரு பருவம். இந்த இளமை பருவத்திலே அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார். இடதுபுறம் பார்க்கிறார்கள். அதே போல அந்த இளைஞர், அந்த சிறுவர் கண் ஜாடையிலே வலதுபுறம் இருந்த சிறுவர் என்ன கேட்டாரோ அதே பாணியிலே கேட்கிறார். என்னுடைய பெரிய தந்தையே, அபூஜஹல் என்பவர் யார்? அபூஜஹலை நான் கொலை செய்ய போகிறேன், அல்லாஹ்வுடைய தூதரை மிகவும் திட்டிக் கொண்டிருக்கிறானாம். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் இரண்டு சிறுவர்களையும் பார்த்து மெய் சிலிர்த்து விட்டார்கள். ஒரு நேரத்தில் அபூஜஹல் பாய்ந்து போர்க்களத்திற்கு வருகிறார். வரக்கூடிய நேரத்திலே அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் சொல்கிறார்கள், சிறுவர்களே, நீங்கள் எதிர்பார்த்த, நீங்கள் தேடிக்கொண்டிருந்த, நீங்கள் ஆசையோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த அபூஜஹல் இதோ வந்து விட்டான். சொல்லி முடித்த உடனே இருவர்களும் அபூஜஹல் முன்னாடி பாய்ந்து அபூஜஹலை சரமாரியாக வெட்டி சாய்த்து விட்டார்கள், வீழ்த்து விட்டார்கள். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் அப்படியே ஒரு பிரமித்து போய் நிற்கிறார்கள். இரண்டு சிறுவர்கள் என்று நினைத்தார்கள் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள். இரண்டு இளைஞர்கள் என்று நினைத்தார்கள். எனக்கு வலதுபுறமும் இடதுபுறமும் என்னை விட வயதில் மூத்தவர்கள் இருந்தால் எனக்கு எவ்வளவு பாதுகாப்பாக இருந்திருக்கும் என்பது போல ஒரு சுய சிந்தனையிலே இருந்தார். ஆனால் அதைவிட திடகாத்திரமாக, அதைவிட துடிப்புமிக்க இளைஞராக இருவர்கள் எதிரணியினுடைய போருக்கு தலைமையேற்று வந்த ஒரு தலைவரை வீழ்த்தி விட்டார்கள். எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். அல்லாஹ்வுடைய தூதர் கவலையோடு போர்க்களத்தை போருக்கு மக்களை அழைத்திருக்கிறார்கள். ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை. மிகப்பெரிய அளவில் ஒரு போருக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய படைக்கு 2 மடங்காக எதிரணியினர் திரட்டி கொண்டு வந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கவலை விட்டு ஏராளமாக அல்லாஹ்விடத்திலே துவா செய்து அவருடைய மேலங்கி கீழே விழும் அளவுக்கு கவலை கொண்டு இந்த போர்க்களத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணீர் விட்டு துவா செய்தார்கள். இறைவா, இந்த படைகளை, உன்னை வணங்கக்கூடிய இந்த படையை நீ அழித்து விட்டார், உன்னை வணங்குவதற்கென்று ஒரு உயிர் கூட இருக்காது என்கிற போன்ற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கவலை கொண்டு கண்ணீர் சிந்தி அழுதார்கள். அபூபக்கர் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை ஆரவாசம் செய்து அவர்களுக்கு அழகான முறையிலே ஆதரவான சில வார்த்தைகளை சொல்லி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு உதவி செய்வான். எப்படி உதவி செய்தான்? சிறுவர்களை கொன்று அபூஜஹலை கொன்று வீழ்த்தினான். எப்படிப்பட்ட ஒரு பருவம்! அந்த இருவர்களால் மிகப்பெரிய அளவிலே பத்ர்களம் வெற்றி கண்டது. இஸ்லாமிய வளர்ச்சிக்கு இந்த 2 நபர்களும் ஒரு விதை வித்திட்டவர்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் தன்னுடைய இளமை பருவத்தை அபூஜஹல் என்கிற கொடியவனை, இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிரானவனை கொலை செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆரோக்கியம், ஓய்வு. இந்த ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய, இந்த திடகாத்திரமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்திலே, இந்த பருவத்திலே நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக ஏதாவது ஒன்றை செய்யும், ஏதாவது ஒரு இறை நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு இபாதத், அல்லது அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கத்திற்கு ஏற்படுத்தக்கூடிய, மிகவும் சஜிதா என்கிற ஒரு நெருக்கத்திற்கு ஏற்படுத்தக்கூடிய சஜிதா என்கிற ஒரு இடம் இருக்கிறது. இந்த சஜிதாவில் இருக்கிறோம் என்று சொன்னால், இந்த சஜிதாவை யாரெல்லாம் செய்துவிட முடியும்? உடலிலே திடகாத்திரம் இருக்கும்போது சஜிதா செய்ய முடியும். முதுமை பருவத்தை அடைந்து விட்டோம் என்று சொன்னால் சஜிதா என்கிற சிரவணக்கத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா? செய்ய முடியலை. காரணம், உடலில் உள்ள எல்லா விதமான அந்த சுகபோகங்களையும் இழந்து விடுகிறார்கள். உடலிலே ஆரோக்கியம் சென்று விடுகிறது. அதிலே மிகப்பெரிய அளவிலே ஓய்வு என்கிற ஒரு கட்டத்திற்கு சென்று விடுகிறார்கள். முதுமை பருவத்தை அடைந்து விடுகிறார்கள். இதில் இருந்து கொண்டு அவர்களால் நின்று கூட தொழ முடியவில்லை, அவர்களால் உட்கார்ந்து கூட தொழ முடியவில்லை, அவர்களால் அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கத்திற்குரிய இடமாக இருக்கக்கூடிய சஜிதாவை கூட செய்ய முடியவில்லை. காரணம், அவருடைய வயது முதிர்வு, அவர்கள் ஆரம்பத்தில் இளமையில் செய்த அந்த வேலையின் காரணமாக அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்பு, நோயினால் பாதிக்கப்படக்கூடியவர்களை பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொருவர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு விதமான அருட்கொடையை தந்திருக்கிறான். ஆரோக்கியம் என்கிற அருட்கொடை இருக்கிறது, மிகப்பெரிய அளவிலே ஒரு பாக்கியம் நிறைந்த ஒரு அருட்கொடை. இன்னைக்கு உலகத்தில் பார்க்கிறோம், ஏராளமானோர் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு கிட்னி ஃபெயிலியரை பார்க்கிறோம், ஹார்ட் பேஷண்ட்டை பார்க்கிறோம், கேன்சர் பேஷண்ட்டை பார்க்கிறோம். இவர்களெல்லாம் நாம் பார்க்கக்கூடிய ஒரு நபர்களை பார்க்கும்போது நாம் மனதில் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், இவர்களெல்லாம் மரணித்து விடுவார்கள்,
இவர்களுக்கெல்லாம் நோய் தொற்று விட்டது, இவர்கள் நோயினால் பாதிக்கப்பட்டு விட்டார்கள், இவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறார்கள் என்கிற ஒரு கணக்கை நாம் போட்டுக் கொண்டிருக்கிறோம். அப்போ நமக்கு மரணம் வராதா? நமக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான். இந்த ஆரோக்கியத்தை ஒரு நாள் இழக்க இருக்கிறோம். இந்த ஆரோக்கியத்தை இழப்பதற்கு முன்பாக அல்லாஹ்வுடைய பாதையில இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்காக நம்மளுடைய இளமை பருவம், நம்மளுடைய ஆரோக்கியமான ஒரு பருவம், நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய திடகாத்திரத்தை வைத்து ஏதாவது ஒன்றை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு வித்திட்டவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இளமை பருவத்திலே ஏகத்துவம் என்கிற ஒரு ஒளியை அல்லாஹ் உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார்கள். பகுத்தறிவு சித்தாந்தத்தை அறிமுகப்படுத்தினார்கள். சிலை வணக்கம் என்பது இணை வைப்பு காரியம் என்பது அந்த மக்களுக்கு அறிமுகப்படுத்தியதனுடைய விளைவு இன்று வரைக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அபூஜஹலை கொண்ட 2 இளைஞர்களை பற்றி எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பாக நடந்த போர்க்களத்தை பற்றி இன்று வரைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் என்ன இருக்கிறது? இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு வித்திட்டவர்கள். அதே போன்று ஒரு இளமை பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள், ஒரு இபாதத் இருக்கிறது, ஒரு வணக்க வழிபாடு இருக்கிறது, அல்லாஹ்வுடைய ஆலயம் இருக்கிறது. இந்த வழியிலே செலவழித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இறை வணக்கத்திலேயே மூழ்கி திளைத்த இளைஞன், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலோடு தொடர்பு ஏற்படுத்திய ஒரு இளைஞன், இவனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமை நாள் என்ற ஒரு நாள் இருக்கிறது. இந்த நாளிலே இறைவனுடைய அரிசி என்ற ஒரு மிகப்பெரிய அளவிலே ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிம்மாசனம் இறைவன் கொண்டு வரப்போகிறான். அந்த சிம்மாசனத்தை சுற்றி நிழல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்துவான். அந்த நிழலுக்கு சொந்தக்காரர்களாக யாரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான் என்று சொன்னால், இந்த இளமை பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள், இந்த இளமையாக இருக்கக்கூடியவர்கள், இந்த இளமை பருவத்தை இறைவணக்கத்திலேயே மூழ்கி திளைத்தவர்கள், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் இளமை பருவத்திலே இருக்கக்கூடியவர்கள், இளைஞனாக இருக்கக்கூடியவர்கள், இறைவனுடைய அந்த பள்ளிவாசலை தொடர்பு ஏற்படுத்தியவர்கள், அல்லாஹ்வை நினைத்து அல்லாஹ்வுடைய பாதையில் ஏராளமான விஷயங்களை அவருடைய அந்த ஆரோக்கியத்தை செலவழித்தவர்கள். இவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே எந்த நிழலும் இல்லாத ஒரு சூழல் இருக்குமே, அவர்கள் செய்த பாவத்திற்கு தகுந்தாற்போல் வேர்வையிலே மூழ்கி திளைப்பார்கள். அப்படிப்பட்ட தருணத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறைவனுடைய அந்த வழியில அல்லாஹ்வுடைய ஆலயத்தோடு தொடர்பு ஏற்படுத்திய அந்த இளமை பருவத்திலே யாரெல்லாம் இறை வழியிலே செலவழித்தார்களோ, அல்லாஹ்வுடைய ஆலயத்தோடு தொடர்பை ஏற்படுத்தினார்களோ, அவர்களை மட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சாரார்களை, அந்த கூட்டத்தார்களை இந்த உலகத்திலே வாழும்போது அந்த இளமை பருவத்திலே அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழித்தவர்கள், இறைவனுக்காக செலவழித்தவர்கள், இறை மார்க்கத்திற்காக மூழ்கி திளைத்தவர்கள், இறை மார்க்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள், அல்லாஹ்வுடைய ஆலயத்திற்காக எல்லா விதமான சுகபோகங்களையும் தியாகம் செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கம் மேலோங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் ஜொலிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலிலே சத்தியம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக தன்னை அர்ப்பணித்த இளைஞனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூப்பிட்டு தன்னுடைய அரசினுடைய சிம்மாசனத்தின் கீழ் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு இடமளித்து அங்கே கண்ணியப்படுத்த போகிறான். இப்படி சுத்தி பார்த்தோம் என்று சொன்னால், இந்த இளமை பருவத்தில் செய்யக்கூடிய தியாகங்கள், இந்த இளமை பருவத்திலே நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள், இறைவனுக்காக செய்யக்கூடிய தியாகங்கள், இதுவெல்லாம் நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய அளவில் ஒரு பாக்கியத்தை தரப்போகிறான். உலகத்தில் வாழ்கிறோம், வாழக்கூடிய நேரம் என்று சொன்னால் நான் ஆரம்பத்தில் சுட்டி காட்டியது போல குழந்தை பருவம், முதுமை பருவம், இரண்டிற்கும் இடைப்பட்ட ஒரு பருவம், நடுத்தரமான ஒரு பருவம். இந்த பருவத்தை அடைந்த பருவத்திலே செய்யக்கூடிய நன்மைகளானாலும், இந்த பருவத்திலே சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரமானாலும், இந்த பருவத்திலே நாம் செய்யக்கூடிய தியாகமானாலும், இந்த பருவத்திலே அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய நேரமானாலும், இறை வழியில் செலவழிக்கக்கூடிய சில வணக்க வழிபாடுகளானாலும், இது போன்ற விஷயங்களை எல்லாம் இந்த பருவத்தில் தான் ஒரு மனிதனால் செலவழிக்க முடியும். காரணம், இளைஞனாக இருக்கக்கூடியவன் எந்த விதமான ஒரு கமிட்மெண்ட் இல்லாமல் இருப்பான். அவனுக்கு திருமணம் ஆகியிருக்காது, மனைவி என்கிற ஒரு அருட்கொடை வந்திருக்காது, அதன் பிறகு மனைவிக்கு பிறகு பிள்ளைகள் என்ற ஒரு செல்வம் இருக்கிறது. அப்போ திருமணம் ஆகிவிட்டது என்று சொன்னால் ஏராளமான கமிட்மெண்ட்டில் என்ன செஞ்சிருவோம், எல்லா மக்களுமே அதில் போய் என்ன செஞ்சிருவோம், விழக்கூடியவர்களாக இருந்துரும். அது செய்வதற்கே சரியான ஒரு நேரம் கரெக்டாக இருக்கும். ஆனால் இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்
அந்த கமிட்மெண்ட்டுக்கு செல்வதற்கு முன்பாக ஏராளமான தியாகங்களை இறை வழியிலே செலவழிக்கக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொன்னார். ஒரு இபாதத் இருக்கிறது அல்லது இஸ்லாமிய வளர்ச்சிக்கு ஏதாவது ஒன்றை வித்துட்டு நாம் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே மிகப்பெரிய அளவில் ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறார். அதே போன்று இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு வித்திட்டவர் அஸத் பின் ஜுராரா என்கிற ஒரு நபித்தோழர். இந்த நபித்தோழர் அப்படி என்ன இஸ்லாமிய வளர்ச்சிக்கு வித்திட்டார் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் மக்கமா நகரத்திலே ஆரம்ப கட்டத்தில் ரகசியமாக பிரச்சாரம் செய்தார்கள், பகிரங்க பிரச்சாரமும் செய்தார்கள். இந்த இடைப்பட்ட காலகட்டத்திலே மதீனாவில் இருந்து குழுவாக அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க வருவார்கள். அப்படி சந்திக்க வந்ததிலே அஸத் பின் ஜுராரா என்கிற ஒரு இளைஞருடைய தலைமையிலே ஒரு குரூப் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்கிறார்கள். சந்தித்து விட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஏகத்துவத்தை கற்றுக்கொள்கிறார்கள், மதீனாவுக்கு விரைகிறார்கள். இவர்களுடன் அல்லாஹ்வுடைய தூதர் முஸைப் பின் உமேர் என்கிற ஒரு நபி தோழரை, இளமை பருவத்தில் உள்ள ஒரு நபி தோழர், அதே போல அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் என்கிற ஒரு நபி தோழர், இருவரையுமே அல்லாஹ்வுடைய தூதர் அஸத் பின் ஜுராரனுடைய தலைமையில் அனுப்பி வைக்கிறார்கள். இவர்கள் மூலமாக திருமறை குர்ஆனை ஓதுவதை கற்றுக்கொள்கிறார்கள். இவர்கள் மூலமாக இஸ்லாத்தை கற்றுக்கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து ஏராளமான சத்திய கருத்துக்களை கற்றுக்கொள்கிறார்கள். அஸத் பின் ஜுராரா என்கிற துடிப்புமிக்க இளைஞர் முதலில் அல்லாஹ்வுடைய தூதரே ஜிம்மா என்கிற அந்த வழிபாட்டை, வணக்க வழிபாட்டை செய்யல, ஜிம்மாவுடைய தொழுகையை நடத்தல. இந்த அஸத் பின் ஜுராரா என்கிற நபி தோழர் அஸ்முன் நபீத் என்கிற ஒரு இடத்திலே மக்களை எல்லாம் ஜிம்மாவுக்காக கூட்டினார். கூழாங்கற்கள் நிறைந்த ஒரு பகுதியிலே ஜிம்மாவுக்காக மக்களை அழைத்து ஜிம்மா தொழுகையை நடத்தி முதலிலே அறிமுகப்படுத்தியவர். எப்படிப்பட்ட ஒரு நன்மை! இவருக்கு துவா செய்வாராம் காப் இப்னு மாலிக் அவர்கள். காப் இப்னு மாலிக் என்கிற நபி தோழர் ஜிம்மாவுடைய தொழுகைக்கு அவர் மகனோடு சென்று கொண்டிருப்பார். அப்துர் ரஹ்மான் பின் காஃப் அந்த நபி தோழர் அறிவிக்கிறார், அப்துர் ரஹ்மான் காப் இப்னு மாலிக்குடைய மகன் அறிவிக்கிறார்கள், என்னுடைய தந்தை காப் இப்னு மாலிக் அவர்கள் ஜிம்மாவுடைய பாங்கு சத்தம் கேட்கும் போதெல்லாம் அஸத் பின் ஜுராராக்கு துவா செய்வாராம். இறைவா, அஸத் பின் ஜுராராக்கு நீ அருள் செய் என்று அஸத் பின் ஜுராராக்கு தனிப்பட்ட முறையில் துவா செய்வாராம். அப்போ அப்துர் ரஹ்மான் பின் காப் அவர்கள் கேட்பார்களாம், என்னுடைய தந்தையே, எதற்காக நீங்கள் அஸத் பின் ஜுராராக்கு மட்டும் பிரத்தியமாக ஜிம்மாவுடைய பாங்கு சத்தம் கேட்கும் போதெல்லாம் துவா செய்கிறீர்கள்? அதற்கு காப் இப்னு மாலிக் சொல்வாராம், எங்களை முதலிலே ஜிம்மா என்கிற வணக்க வழிபாட்டிற்கு அஸ்முன் நபீத் என்ற ஒரு தோட்டத்திலே, கூழாங்கற்கள் நிறைந்த ஒரு தோட்டத்திலே முதலிலே ஜிம்மாவுடைய வணக்கத்தை அறிமுகப்படுத்தியவர் அவர்தான். ஜிம்மாவுடைய வணக்கத்திற்கு எங்களை ஒன்று கூட்டியவர் அவர்தான். அதற்காகத்தான் இன்று வரைக்கும் வயதோகமாக இருக்கக்கூடிய காலத்தில் கூட அஸத் பின் ஜுராராக்கு அல்லாஹ்வுடைய அந்த காப் இப்னு மாலிக் அவர்கள் துவா செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு நன்மை! இன்று வரைக்கும் ஜிம்மா என்கிற ஒரு வணக்க வழிபாட்டை உலகம் முழுவதும் செய்து கொண்டிருக்கிறோம். இதனுடைய நன்மை அஸத் பின் ஜுராராக்கு போய் சேருமா சேராது? எப்படிப்பட்ட அவர் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு மரணித்திருக்கிறார்கள். அந்த துடிப்பு மிக்க ஒரு பருவம், இளமை பருவமாக இருக்கக்கூடிய ஒரு பருவம் என்பது மிகப்பெரிய அளவில் ஒரு அருட்கொடையாக இருக்கிறது. ஆரோக்கியமாக இருக்கும்போது, இந்த உலகத்திலே வாழும்போது நாம் இறை வழியிலே ஏதாவது ஒன்றை செய்து கொண்டே இருக்கும், ஏதாவது ஒரு நன்மையை செய்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் நாளை மறுமையிலே இதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மை தர போதுமானவனாக இருக்கிறான். நாம் இந்த உலகத்தில் வாழும்போது நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கத்திற்காக, இந்த இஸ்லாத்திற்காக ஏதாவது ஒன்றை தியாகம் செய்திருக்கிறோமா என்பதை சுய பரிசோதனை செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் வாழும்போது பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறோம், குடும்பங்களை சம்பாதிக்கிறோம், நண்பர்களை சம்பாதிக்கிறோம், செல்வங்களை சேர்க்கிறோம், இன்னும் நட்பெயர்களை, நற்சான்றிதழ்களை எல்லாம் சேர்த்து கொண்டிருக்கிறோம், பல பட்டங்களை வென்றிருக்கிறோம், பல பட்டங்களை நாம் பெற இருக்கிறோம், பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த பட்டங்கள், நண்பர்கள், உறவினர்கள், இரத்த பந்த உறவுகள் யாராக இருந்தாலும் நம்மோடு மறுமையிலே இறைவனோடு அந்த சூனத்தை விளைப்பசுவதற்கு வரமாட்டார்கள். மன்னரையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கென்று நிர்ணயம் செய்த அந்த மலக்கிடத்திலே இந்த பட்டங்களும் இந்த பதவிகளும் இந்த உலகத்திலே எதுவெல்லாம் நன்மை என்று நாம் சேகரித்துக் கொண்டிருந்தோமோ அந்த செல்வம் அந்த மலக்கிடத்திலே விலை பேச வராது. இந்த உலகத்திலே வாழும்போது அல்லாஹ்வுடைய பாதையிலே நாம் இறை மார்க்கத்திற்காக, இறைவனுக்காக எதை செலவிட்டோமோ, எதை நன்மை என்று நாம் அறுவடை செய்தோமோ அதை நாளை மறுமையிலே நாம் பயன்பெற்றுக் கொள்வோம். அப்படிப்பட்ட நன்மக்களாக இந்த உலகத்திலே வாழும்போது ஏதாவது ஒரு நன்மையை செய்து பிற மக்களுக்கு அந்த நன்மையின் அடிப்படையிலே வாழக்கூடிய ஒரு வழித்தடங்களை இந்த உலகத்திலே வாழும்போது ஒரு சிறந்த அடையாளமாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கியருள் புரிவான் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு.
அல்ஹம்துலில்லாஹ். இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் சொன்னார்கள், இந்த வெள்ளிக்கிழமையில்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். இந்த வெள்ளிக்கிழமையில்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணிக்கவும் செய்தார்கள். இந்த வெள்ளிக்கிழமையில்தான் சூர் ஊதப்படக்கூடிய நிகழ்வு ஏற்பட போகிறது. இந்த வெள்ளிக்கிழமையில்தான் உலக மக்கள் அனைவரும் மூர்ச்சியாகி விழக்கூடிய நிகழ்வும் ஏற்பட போகிறது. இந்த வெள்ளிக்கிழமையில்தான் விசாரணை நாள் என்கிற மறுமை நாள் ஏற்பட போகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த வெள்ளிக்கிழமையில் மறுமை நாள் என்கிற ஒரு நிகழ்வு ஏற்பட போகிறது. இந்த வெள்ளிக்கிழமையை நீங்கள் அடைந்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் மீது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் என்று ஆரம்பிக்கக்கூடிய அத்தியாயத்தில் ஓதக்கூடிய அந்த ஸலவாத்தை ஒரு மூமினான அடியான் ஒரு முறை சொன்னான் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அடியான் மீது பிரத்யேகமாக 10 முறை அருள் புரிவதாக அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்தார்கள். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது. இந்த வெள்ளிக்கிழமையிலே ஏராளமான நேரங்கள் இருக்கிறது. எல்லா நேரங்களிலும் நாம் இந்த உலக விஷயத்தையே நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நான் அல்லாஹ்வுடைய அருள் வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரர்கள் ஆக வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஒரு தடவை நாம் ஸலவாத்து சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 10 முறை அந்த மூமினான அடியான் மீது பிரத்யேகமாக தனித்துவமாக அருள் புரிகிறான். அல்லாஹ்வுடைய அருளுக்காகத்தான் நாம் அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் வந்து நம்ம ஏங்கி உட்கார்ந்துருக்கிறோம். அப்போ இந்த அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரர்கள் ஆக வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஸலவாத்து சொல்லி இறைவனுடைய அருளுக்கு சொந்தக்காரர்கள் ஆகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தந்தர வேண்டும் என்று கூறி என்னுடைய உரை நிறைவு செய்கிறேன். வாகிர்தாவானாகும்.